ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் சேட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றில் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது அப்டேட்னு சொல்கிறதா அந்த ஆப்ஷன் வேறு பக்கம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு சொல்கிறது தெரியல. ஒரு சிலர்லாம் மார்னிங்கே நிறைய பேர் ஷாக் ஆகிட்டீங்க. காலையிலேயே வந்து பார்த்து திடீர்னு என்னடா ப்ரொஃபைலில் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு நிறைய கீழே ஜெம்ஸ் காமிக்கும். அது வழியாக தான் உள்ளே போய் எல்லோரும் விட்ரோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. மற்ற ஆப்ஷன் எப்படி விட்ரோ பண்ணணும்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பட்டன் நேராக கீழே வந்து அந்த ஆப்ஷன் போயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெம்ஸ்னு ஒன்று காமிச்சிருக்கும் பார்த்தீங்களா. இப்போ அதை எடுத்துட்டாங்க. பட் மேபி அது வந்து வரலாம். ஒரு சிலர் வந்து உங்களோட ஐடியில் ரிமூவ் பண்ணிட்டாங்களா, எனக்கு விட்ரோ பண்ண முடியாதா, அந்த மாதிரிலாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கப்புக்கு பக்கத்தில் ஒரு காயின் இருக்கும். அந்த காயினை டச் பண்ணிங்க அப்படின்னா காயினோட பேஜ் வந்து லோடிங் ஆகி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஜெம்ஸ் இருக்கும். இந்த ஜெம்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் வந்து 11.3K ஜெம்ஸ் வந்து பேசி வச்சுருக்கேன். ஆனால் எலிஜிபிள் வந்து 966 தான் இருக்குது. சரிங்களா? ஜெம்ஸு குறைஞ்சது 2000 ஜெம்ஸ் வந்தால் தான் எனக்கு வந்து விட்ரோவல் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிலருக்கு இந்த கால்குலேஷனில் வந்து டவுட்ஸ் இருக்குது. இப்போ நான் கிளியர் பண்ணித்தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ 1 hour கோ இன்றைக்கி 498 ஜெம்ஸ் வந்து இன்றைக்கி பேசியிருக்கேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 1 day பிஃபோர் 4170 ஜெம்ஸ் வந்து கலை அப்படிங்கிற ஒரு ஐடியும் கிட்டையும் பின்ன இன்னொரு நேம் இல்லை ஒரு 0 ஃப்ரீ கால்ஸ் 6 மினிட் ஃப்ரீ கால் வரலாம். அந்த மாதிரி 3 நிமிஷத்தில் எனக்கு சமந்துன்னு ஒரு ஃப்ரீ கால் வந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 5820 ஜெம்ஸ் வந்து 2 daysக்கு பிஃபோர் நான் வந்து பேசியிருக்கேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசின இந்த 5820 ஜெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது 3 நாள் முடிஞ்சு விட்ரோ பண்ணலாம். இப்போ இது 2 days ஆச்சு அப்படின்னா இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 25ஆம் தேதி, நாளைக்கு வந்து 26 February 26ஆம் தேதி. ஓகேங்களா? அப்போது இது வந்து நான் பேசியிருக்கிறது 23ஆம் தேதி பேசியிருக்கேன். அப்போ இன்றைக்கி 25, 26ஆம் தேதியோட 3 நாள் கம்ப்ளீட் ஆகும். மேபி 26 இல்லைனா 27ஆம் தேதி இந்த 5820 ஜெம்ஸ் மட்டும் எனக்கு எலிஜிபிள் விட்ரோ ஜெம்ஸில் வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த 4170 ஜெம்ஸ் இருக்குல்ல, இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 25ஆம் தேதி காமிக்குதுங்களா. நேற்று ஒரு நாள் ஆயிடுச்சு 24ஆம் தேதி. அப்போது 27ஆம் தேதி எனக்கு இது விட்ரோ பண்ணிக்கலாம். நம்ம பேசி முடிச்சு அப்போ இந்த 498 அந்த டேட்டில் வரும். அப்போ ஒரு சிலர் கன்ஃபியூஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஜெம்ஸில் வந்துட்டோமா. ஒரு சிலர் என்ன நினைப்பீங்கன்னா மேலே எனக்கு 11.3K ஜெம்ஸ் இருக்குது, ஆனால் எலிஜிபிள் ஏங்க 966 தான் காமிக்குது. இப்போ அதெல்லாம் எனக்கு கிடைக்காதா காமிக்காதா அந்த மாதிரி வந்து டவுட் வரும். நீங்கள் வந்து அந்தந்த அதாவது மேலே வந்து டே பை டேவாக காமிக்காது, மொத்தமாக எவ்வளோ பேசிக்கிறீங்கன்னு காமிக்கும். அதில் வந்து 3 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து விட்ரோ பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். கம்பல்சரி எல்லாருக்குமே விட்ரோவல் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கேவிசிலாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. இதில் வந்து இப்போ மேலே இருக்கிறது எனக்கு இப்போ ஒரு 2 days முடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு பேசி அந்த 5000 இங்கே வந்துடும். அதுக்கு அடுத்த ஒரு நாள் முடிஞ்சோன்னா பாக்கி பேசிக்கிற 4000 வரும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பேசினது இன்னொரு 3 days முடிச்சு வரும். அப்படி இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக அப்டேட் சேலரி எடுக்கிறது இங்கே இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.